டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ்க்கான ஆன்சர் ரைட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்றதே தெரியல. இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்டுடைய ப்ராப்ளமா இருக்கு. இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்றதுக்காக நம்முடைய வரண்டா ஐஏஎஸ்ல இருந்து டாப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். இந்த சீரிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய வரண்டா ஐஏஎஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் என்ஹான்ஸ் பண்றதுக்கான டிப் நம்பர் 1, இன்டர்பிரேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ். மெயின்ஸ் ஆன்சரை யார் இன்டர்பிரேட் பண்ணி ப்ராப்பரா எழுதுறாங்களோ அவங்களுக்கு தான் மார்க்ஸ் அதிகமா கிடைக்கும். இன்டர்பிரேஷன் ஆஃப் கொஸ்டின் என்ன? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஸ்கீம் கொடுத்து அதோட இம்பாக்ட் கேட்கறாங்க அப்படிங்கிற இடத்துல அந்த ஸ்கீமுடைய இம்பாக்டை வச்சு நம்ம ஆன்சரை டெரிவ் பண்ணா மட்டும் தான் நமக்கான மார்க் அதிகமா கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம அந்த ஸ்கீமுடைய பேக்ரவுண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்கிற மாதிரியான அந்த டீடைல்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆன்சர் டைலூட் ஆகி உங்களுக்கான மார்க் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருது. அப்ப இன்டர்பிரேஷன் ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க எந்த ஆஸ்பெக்ட்ல கேட்கறாங்களோ நம்ம ஆன்சர் பண்ண கத்துக்கணும். அடுத்ததா அதே கேள்வியில இருக்கக்கூடிய டைரக்டிவ் வேர்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். எக்ஸ்பிளைன் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குன்னா அதற்கான ஆன்சர் வேற மாதிரி இருக்கும். டிஸ்கஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கும்போது அதுக்கான ஆன்சர் வேற மாதிரி இருக்கும். இப்படி கிரிட்டிக்கலி எவாலுவேட், எக்ஸாமைன், டிஃபரன்ஷியேட், எனுமரேட், இப்படி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. அப்ப இந்த மாதிரி டைரக்டிவ் வேர்ட்ஸ் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிப் நம்பர் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் வித் Veranda IAS. Thank you all. Veranda IAS, where your dream becomes reality.